அதே மாதிரி இந்த கோபத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, குறைஷிகள் ஒன்று ரசூலுல்லாஹ்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல, படை தயார் பண்ணுறாங்க. இந்த முகம்மதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, படை தயார் பண்ணுறாங்க. இந்த தடவை அந்த படை யார் தலைமை தாங்குறா அப்படின்னா அபூ சுஃபியான் தலைமை தாங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய பையன் இக்ரிமா, இவரும் இவன் தலைமை தாங்குறான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சஃபான் இப்னு உமையா, அப்புறம் அப்துல்லா இப்னு ரபியா, ரபியா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆட்கள் வந்து இவங்க வந்து தலைமை தாங்குறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைஷிகள் வந்து தங்கள் நட்பு குலங்கள் இருக்குல்ல, அதாவது அந்த காபத்துல்லாவில் அவங்களுடைய சிலைகள் வந்து யார் யாரது சிலைகள்லாம் இருக்குதோ அவங்க எல்லார்ட்டையும் போய் ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க. போன மாதிரி போய் எங்களை வந்து முகம்மது இவங்களுடைய கூட்டத்தினர் வந்து அடித்து துரத்திட்டாங்க, அதனால் வந்து நம்ம பலம் வாங்கிட்டோம், இந்த வாட்டி வாங்க ஒரே போர் தான் முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு குலத்தில் வந்து போய் திரட்டுறாங்க. இதுவும் முடியாமல் போய் தான் என்ன ஆகுது, அகல் போரில் பெரிய லெவலில் 12,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ முதல் தவணையாக இதில் போகிறாங்க. 3000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து இவங்க தயார் பண்ணுறாங்க. 3000 பேர் கொண்ட அந்த படையை தயார் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா 200 குதிரைகள், 700 கவச ஆடைகள், இவங்க இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 15 பெண்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, பொம்பளைங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொம்பளையுடைய கேவலத்தை, பொம்பளைங்க கேவலமாக நினச்சிருவாங்களே அப்படின்னா போரில் ஓடாமல் இருப்பான்ல, பொம்பளைங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வெக்கமாக இருக்குது வெளியே ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மானம் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு 15 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்க லீடராக யார் போகிறாங்க, அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அந்த பெண்மணி வந்து அவங்களும் வர்றாங்க. அவங்களும் வந்து அந்த இதுக்கு வந்து தலைமை வாங்குறாங்க. அதே மாதிரி இங்கே தளபதி யார் அப்படின்னா அபூ சுஃபியான் தளபதி. குதிரைப்படை ஒன்று தனியாக நியமிக்கிறாங்க. அந்த குதிரைப்படை 200 குதிரைகள் கொண்ட ஒரு படை. அப்போ அதில் யார் தளபதி அப்படின்னா காலித் பின் வலீது. இந்த காலித் பின் வலீது இவரை லீடராக போட்டு இந்த படை வந்து கிளம்புது.